ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் செயல்வீரர்கள் கூட்டம் மற்றும் கூட்டணி கட்சியினரை சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கூட்டத்தில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் மத்திய இணையமைச்சரும் நீலகிரி பாராளுமன்ற பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருமான எல். முருகன் முன்னிலையில் பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். பாஜகவின் கூட்டணி கட்சிகளான பாட்டாளி மக்கள் கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், OBS அணி நிர்வாகிகள் மற்றும் உள்ளூர் பிரமுகர்களை சந்தித்த பாஜக நீலகிரி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் முருகன் தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் மோடி அலை வீசுகிறது எனவும், தமிழகத்தில் உள்ள 39 பாராளுமன்ற தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறுவோம் எனவும், மத்திய அரசின் திட்டங்களுக்கு திமுக அரசு தமிழகத்தில் ஸ்டிக்கர் ஒட்டுகிறது எனவும் தெரிவித்தார். மேலும் பவானிசாகர் தொகுதியில் நிலவும் வனவிலங்கு பிரச்சனைகள் விரைவில் தீர்க்கப்படும் எனவும், அத்தோடு மக்களின் இறை நம்பிக்கைகள், பெண்கள் மற்றும் பட்டியலின அருந்ததியர் மக்களை தரக்குறைவாக பேசுவது மட்டுமே நீலகிரி பாராளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஆ. ராசாவின் வேலையாக இருக்கிறது எனவும் தெரிவித்தார். கூட்டத்தில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினரும் நீலகிரி பாராளுமன்ற குழு பொறுப்பாளர் வக்கீல் அஜித்குமார், மாவட்ட தலைவர் கலைவாணி விஜயகுமார், சத்தி நகர பாஜக செயலாளர் செல்வராஜ் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். எதிரொலி செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் நிஜாம் பாஷா, ஒளிப்பதிவாளர் சிவகுமார். சத்தியமங்கலத்தை சார்ந்த ஊடக சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய இந்த பகுதியில் மிகவும் பிரபலமானவர், ஒரு முறை பாராளுமன்ற உறுப்பினராக லோக்சபாவில் இருந்தார், 4 முறை எம்எல்ஏயாக இருந்தவர், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மாவட்ட செயலாளராக இருந்தவர், அண்ணன் பாரதி பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய செயல்பாட்டால் ஈர்க்கப்பட்டு, அண்ணாமலைஜி அவர்கள் செயல்பாட்டால் ஈர்க்கப்பட்டு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார் அண்ணன் V.K. சின்னசாமி அவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வருக வருக என வரவேற்று, அண்ணனுடைய வருகை எங்களுக்கு மேலும் ஒரு உத்வேகத்தை தரும், ஒரு ஊக்கத்தை தருகின்ற செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இன்றைக்கு நாங்கள் இந்த நீலகிரியில் தேர்தலை எதிர்கொண்டு இருக்கின்றோம். இங்கு ராஜாவை மக்கள் புறக்கணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். ராஜாவினுடைய ஊழல்களை, ஏன்னா இந்த பகுதி ப்ரொக்ரெசிவான மக்கள், தேசியத்தையும் தெய்வீகத்தையும் நம்புகிறவர்கள். அப்படிப்பட்ட இந்த பகுதியில் ராஜாவினுடைய செயல்பாடுகளால் மக்கள் கடும் கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரிந்து கொண்டு, இந்த பகுதியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவுகளை நாம் எங்கு சென்றாலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய பவானிசாகர் சட்டமன்றத்திற்குட்பட்ட நிர்வாகிகளினுடைய கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு இது மக்கள், எங்களுடைய கூட்டணி கட்சி சார்ந்த அனைத்து நிர்வாகிகளும் கூட இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். எங்களுடைய அண்ணன் முனுசாமி அவர்களெல்லாம் நமக்கு ஆதரவு கொடுக்க இங்கு வந்திருக்கிறார்கள். ஆகையால் இங்கு எங்களுடைய பணியானது சிறப்பாக செயல்பட்டிருக்கிறோம். எங்களுடைய வெற்றியானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறார். அதிமுக களத்திலே நீங்கள் சொன்னதாக இவர் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் சொல்கிறாருங்க. ஆனால் நீங்கள் எல்லா மினிஸ்டர் அவர் மக்களையே சந்திக்காமையே அதிமுக களத்தில் இல்லைன்னு சொல்கிறாரு. அது மக்களுக்கு நல்லா 2 வருஷமாக மக்கள்கிட்ட யார் களத்தில் இருக்கிறா, இன்றைக்கி யார் களத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு நான் இந்த 2 ஆண்டுகளில் என்னென்ன திட்டங்களை செயல்படுத்திருக்கீங்கன்னு என்னால் பட்டியல் போட முடியும். அவரால் ஒரு பட்டியல் போட முடியுமா? அவர் தகப்பனாருக்கு அவினாசியில் ஏகப்பட்ட அதிருப்தி இருந்து கொண்டிருக்கிறது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல்ல அவருடைய கட்சியில் அவர்களுடைய வேலை செய்யட்டும். எங்களுக்கு மக்கள் பிரதமர் மேலேயும் பிரதமருடைய திட்டங்கள் மேலே இன்றைக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து கொண்டு தேர்தல் அரசியல் அப்படின்னு இதில் எந்தவித தேர்தலும் கிடையாது. கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது திமுகவும் காங்கிரஸும். அவர்கள் தாரை வார்த்து கொடுத்த விளைவாக மீனவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். நம்முடைய மீனவர்களுடைய பாதிப்பானது ஏற்பட்டது. அதை சரி செய்யும் விதமாக